அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போ நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். என்ன ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேச ராசிக்கு. மேசராசி நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு புது அத்தியாயம் அப்படிங்கிறத உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரே பிடிவாத தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். எந்த விஷயத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க அப்படிங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுடைய அமைப்பு. சரி, இவங்களுக்கு இந்த மாதம் எடுக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிளானட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். சரி, 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குரு கூட சேர்ந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல. ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் மாறுறார். அடுத்தது 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய 3-6 குடையன் புதன் பார்க்கும் பொழுது கடகத்தில் இருக்கார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது சிம்மத்துக்கு அவர் வர்றார். சிம்மத்தில் ஆக்சுவல் இதுவரையிலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வர்றார். இந்த ஒரு மாத காலகட்டங்கள் யார் கூட சேர்க்கை பெறுறார்? கேது பகவான் கூட சேர்க்கை பெறுகிறார். ஆஸ் யூஷுவல் பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், லாபஸ்தானாதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். சரி, இந்த காலகட்டங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இன்ன விஷயத்தில் உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை அப்படிங்கிறது தேவை. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும், மலர்ச்சிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும், தூக்கம் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இதிலெல்லாம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸில் சின்ன விஷயமாக இருந்தாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஆஸ் யூஷுவல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் சுகர் இவங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? ஆல்ரெடி ராசியாதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அந்த வீட்டு வேலையை அவர் செஞ்சே தீர்வார். அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்கு சார்ந்த இடத்துல இருக்கும் பொழுது ராசியாதிபதி, இப்போ அதை சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மந்த்லி ஒரு டியூ போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த டியூவை இந்த மாதத்தில் கொஞ்சம் கரெக்டான கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கூட வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி பொருளாதாரத்துக்குரிய அமைப்புக்குரிய கிரகம் 2-7 குடையவன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல. அப்போது பொருளாதார விரயம் அப்படிங்கிறது, பண செலவீடுகள் அப்படிங்கிறது அடிக்கடி நகரும். ஏன்னா குரு கூட சேர்ந்த சுக்கிரன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வருமானத்தை கொடுத்தாலும் அதற்கான செலவினங்கள் அப்படிங்கிறது சுப விரயங்களாக மாறும். குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் செய்கிறது, இந்த காலகட்டங்களில் ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாங்குறதுக்காக புதுசாக இந்த மாதம் நம்ம ஒரு வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நிறைவேறதுக்கான காலகட்டங்கள். குரு கூட சேர்ந்த சுக்கிரன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும். அது சின்ன லெவலில் இருக்காது. வாகனங்கள் வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு போனீங்கன்னா அடுத்து இது ஒரு அப்டேட் ஆகிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிகப்பெரிய லெவலில் பட்ஜெட் மாறும். நீங்கள் நினைக்கிற பட்ஜெட்டுக்கே மாறாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? அப்போது வண்டி வாகனம் வீடு வாங்க இதுக்கெல்லாம் தகுந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஆஸ் யூஷுவல் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் அவருடைய வீட்டில் ஆட்சி பலத்தோடு வர்றார். அது யாரு கூட சேர்க்கை பெறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் கூட. ஸோ ஆன்மீக கிரகங்கள் 2 பேரும் சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ பூர்வீகம் சார்ந்த இடத்துல தகப்பனுடைய இடம்
சார்ந்த ஒரு விஷயமும், தகப்பனுடைய பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயமும் இந்த காலகட்டங்களில் எதுவும் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டங்களில் இம்பார்ட்டன்ஸான விஷயம். குலதெய்வத்துக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நோம்பி வைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு கட்டடம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். குலதெய்வத்தோட அருள் எப்பொழுதும் உங்களுக்கு பரிபூரணமாக கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவை. அது போக புதிய டாக்குமெண்ட்டு, புதிய விஷயங்கள் இதெல்லாம் தொடங்கும் பொழுது உங்களுடைய சார்ட்டை பார்த்து உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அஸ்யூஷுவல் 11ஆம் இடத்துல அபிலாசைகள்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ ஏதோ ஒரு விஷயங்களுக்கு ஆசைகளை தூண்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இது ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த விஷயத்தில் அப்படின்னா உடல் நலத்தில் அக்கறையோடு இருக்கணும். அது போக புதிய விஷயங்கள் தொடக்கத்துலேயும் அக்கறையோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும், நன்மையே செய்வோம் என்று சொல்லி திருப்பூரிலிருந்து ஜோதிடர் ராஜலக்ஷ்மி. நன்றிங்க.